வாணியம்பாடி அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பள்ளி பேருந்து தடுப்பு சுவரில் மோதி விபத்து. ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக 46 மாணவர்கள் உயிர் தப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பனூர் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி வாணி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி என்ற தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த நிலையில் இன்று மாலை பள்ளி முடிந்து பள்ளி மாணவர்கள் பள்ளி பேருந்துகளில் அனுப்பப்பட்டனர். பள்ளி பேருந்து ஒன்று வாணியம்பாடி நகர பகுதிகளில் மாணவர்களை விடுவதற்காக 46 மாணவர்களை ஏற்றிச் சென்றது. அந்த பேருந்தை வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த ஜாவித் என்பவர் ஓட்டிச் சென்றார். பேருந்து பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புதூர் பகுதியில் சென்றபோது ஓட்டுநர் ஜாவிதுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. அப்போது அந்த பள்ளி பேருந்து தேசிய நெடுஞ்சாலையில் தாறுமாறாக ஓடியது. பேருந்தில் பயணம் செய்த மாணவர்கள் அச்சத்தில் கூச்சலிட்டு உள்ளனர். உடனடியாக அந்த பள்ளி பேருந்தில் சென்ற கிளீனர் டிரைவர் அமரும் இருக்கைக்கு சென்று தானே பிரேக் போட்டு பேருந்தை நிறுத்தினார். அந்த பேருந்து தேசிய நெடுஞ்சாலை நடுவே உள்ள தடுப்பின் மீது மோதி அதன் மீது ஏறி நின்றது. இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வலிப்பால் பாதிக்கப்பட்ட ஓட்டுநரை உடனடியாக மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அதில் பயணம் செய்த மாணவர்களை மாற்று பேருந்தில் அவ்வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். வாணியம்பாடி அருகே தனியார் பள்ளி பேருந்தில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற போது பேருந்து ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய பேருந்து சிசிடிவியின் காட்சிகள் வெளியாகி பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. எவிடன்ஸ் பார்வை செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து வீரராகவன். போப்பா நிற்காது. ஏன்பா டூ வீலர்